சிகரெட் ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஆல்கஹால் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு, உயிரை கொல்லும். எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ராம்கே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் எங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஒரு 42 கிலோமீட்டர் தூரத்திலையும், அருப்புக்கோட்டையில இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய முதுக்கன் குளம் என்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான கிராமத்துல தான் நம்ம இருக்கிறோம். இங்க நம்ம ஒரு சிவன் கோயில இருக்கிறோம். இந்த சிவன் கோயில பாத்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு ஒரு விதை போட்ட ஒரு பாண்டிய மன்னன் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டின அந்த பாண்டிய மன்னன் யாரு? இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய மகா சிறப்பு ஒண்ணு இருக்குது. அது என்ன, மேலும் இந்த இடத்த பத்தின வரலாறு என்ன, சுவாரஸ்யங்கள் என்ன, இந்த கோயிலை பத்தின சுவாரஸ்யங்கள் என்ன போன்றது பல விஷயங்கள் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுவதுமா பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கோவில் எத்தனை வருஷம் பழமையான கோவில் அப்படின்னா கிபி 13ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில அப்போதைய பாண்டிய மன்னராக இந்த பாண்டிய திருநாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் யாருக்காக கட்டினது அப்படின்னா ஈசனுக்கு, இறைவனுக்கு, எல்லாம் மல பரம்பொருள் சிவபெருமானுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான அம்பலவாணராக இங்க காட்சி அளிக்கிறாங்க. பக்கத்திலே அம்மனுக்கு சன்னதி இருக்குது. அம்மன் இங்க சிவகாம சுந்தரியாக காட்சி அளிக்கிறாங்க. நம்மளுக்கு பக்கத்திலே நந்தி தெய்வம் இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு இந்த நந்தி தெய்வத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய. 2 ருத்ராட்சத்தோட பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் சிவபெருமான போய் வழங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தின அந்த சுவாரஸ்யங்களும் வரலாறு நான் ஒன்னொன்னா சொல்றேன். முழுவதுமா பாருங்க. வாங்க போய் அப்பன் சிவபெருமான போய் வணங்கிட்டு வரலாம். நம்ம கருவறைக்குள்ள உள்ள வந்ததுமே வலதுபுறத்திலே நடராஜர் சன்னதி இருக்குது. அங்க நடராஜர் வணங்கிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை ஓம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஈரார் பெருந்துரை நம் ஈசனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் அகில மலையானே போற்றி போற்றி. பக்கத்திலே அகத்திய மாமுனி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே அம்பாள் இருக்கிறாங்க. வாங்க நம்ம போய் உள்ள போய் ஈசனை, இறைவன், அது எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமான நம்ம போய் உள்ள போய் வணங்கலாம். வாங்க பக்கத்திலே அம்மன் சன்னதி இருக்கு. வாங்க போய் அம்மனை போய் வழிபடலாம். இந்த கோவிலோட வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி புதர்களா இந்த வெறும் செடியும் கொடியுமா வளர்ந்து இந்த மாதிரி இருக்கிற மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அம்மன் சன்னதியில இருக்கிறேன். அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்லயே நந்தி தெய்வம் இருக்கிறாங்க. பக்கத்துல நாக தெய்வம் இருக்கிறாங்க. வாங்க உங்களை வணங்கிட்டு நம்ம உள்ள போய் அம்மனை போய் வணங்கலாம். ஓம் நமச்சிவாய. அம்மனோட சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது. இந்த பூ பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா அழகிய வேலைப்பாடுகளோட அற்புதமா காட்சி அளிக்குது. வாங்க போய் உள்ள போய் அம்மனை போய் வழிபடலாம். அம்மனோட கருவறையில நம்ம இருக்கிறோம். கஜலட்சுமி நம்மள அன்போட வரவேற்க அம்மன் சிவகாம சுந்தரி உள்ள இருக்கிறாங்க. அம்மா அம்மன் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே முன்னுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இடத்துல கட்டியிருக்காங்க. பட் அது முழுமை பரல. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா ஆனந்தமா இருக்குது. இங்க பாருங்க, யாழி இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துல எவ்வளவு நுண்ணிய வேலைப்பாடுகள் இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ள டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல பூ போட்டிருக்காங்க. இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள் இந்த கோவில் முழுக்கமே பாத்தீங்கன்னா கருங்கற்களாலே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள்லயுமே ஒவ்வொரு அழகிய வேலைப்பாடுகளோட பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கிற இந்த இடத்துல நம்மளால உணர முடியுது, பார்க்க முடியுது. இந்த கோவிலோட வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி செடியும் கொடி இந்த முட்புதர்களா இருக்கிற பாக்குறதுக்கு தன்னால பார்க்கவே முடியலைங்க. அவ்வளவு கஷ்டமா, மனசுக்கு ரொம்ப வருத்தமா, வேதனையாக இருக்குங்க.
பரம்பொருளே நல்லது நடக்கும். கோவிலோட வளாகத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த தூண்களை வந்து பார்த்தோம்னா அந்த கோவில் வந்து இந்த தூண்களாலே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தூண்களில் இருக்கக்கூடிய அந்த அழகிய வந்து கலைநயமிக்க வந்து அந்த வேலைப்பாடுகளை வந்து பார்க்கும்போது வந்து அவ்வளவு அற்புதமா ஆனந்தமா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க வந்து முடியுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு சொன்னா இது வந்து ஒரு பாண்டிய மன்னர் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னர் வந்து யாருன்னா வந்து இந்த மதுரையை வந்து ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கிபி வந்து 13ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட வந்து 700 வருஷத்துக்கு வந்து முந்தைய வந்து 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவங்க தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அந்த சோழ சாம்ராஜ்யத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஒரு விதை போட்டான்னு சொல்லிட்டு சொன்னல அதுதாங்க அவர் தாங்க வந்து இந்த மாரவர்மன் சுந்தர பாண்டியன் 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவங்க தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாண்டியர்கள் வந்து மதுரை வந்து தலைமையிடமாக வந்து வச்சு வந்து இந்த பாண்டிய திருநாட்டை வந்து ஆண்டுட்டு வந்து இருந்தாங்க. பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள், அப்புறம் கடைச்சங்க கால வந்து பாண்டியர்கள், அப்புறம் இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அப்புறம் வந்து தென்காசி பாண்டியர்கள் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியர்கள் வந்து வகைப்படுத்தலாம், வரிசைப்படுத்தலாம். இந்த கோயிலை கட்டினது வந்து அந்த 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. கலைநயமிக்க வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் முழுக்கமே வந்து பால் அடைஞ்சு சிதிலமடைஞ்சு வந்து காணப்படுறது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு வந்து வேதனையாக வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கோயிலோட அந்த அம்மன் சன்னதிக்கு வந்து வடக்கு பிரசவத்துல நம்ம வந்து வடக்கு புறமா நம்ம வந்து இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதி வந்து செவரே வந்து மண்ணுக்குள்ள வந்து போன மாதிரி வந்து இருக்கிறத வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து வேதனையாக வந்து இருக்குது. இந்த கோயிலை வந்து பாண்டியர்கள் வந்து கட்டினது நீ வந்து சொன்னப்பா அதுக்கு வந்து என்னப்பா வந்து ஆதாரம் அப்படின்னு வந்து கேக்குறீங்களா? எனக்கு பின்னாடி வந்து தெரியுதுங்களா மீன் சின்னம் பாண்டியர்களுக்கேன்னு சொல்லிட்டு உரித்தான அந்த மீன் சின்னம் வந்து இருக்குது பாருங்க. இது மீன் சின்னம் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா அது மட்டும் வந்து இல்லைங்க, நிறைய கல்வெட்டுகள் வந்து ஒன்னொன்னு வந்து காணப்படுதுங்க. சிவபெருமான் அம்பலவாணராக வந்து காட்சியளிக்கக்கூடிய இந்த திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலவர் சன்னதிக்கு வந்து தெற்குப்புற சிவத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து நிறைய வந்து காணப்படுது. அந்த ஒவ்வொரு கல்வெட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலை வந்து கட்டினது வந்து யாரு, இங்க வந்து என்னென்ன பணிகள்லாம் வந்து நடைபெற்றிருக்கு, இது வந்து எப்போ வந்து கட்டினாங்க போன்றது பல இது தகவல்கள் வந்து இந்த கல்வெட்டுகள்ல தான் வந்து இருக்குது. இதனுடைய முழு தகவல்கள் வந்து இங்க இருந்து தொல்லியல் துறைகள் வந்து எடுத்துட்டு வந்து போயிருக்காங்க. ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய வந்து கல்வெட்டுகள் தான் வந்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வரலாற்றை முழு தகவல்களை வந்து வெளியில வந்து கொண்டு வருவதாக வந்து இருக்குது. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலவர் சன்னதிக்கு வந்து வடக்கு புற செவத்திலேயே, அம்மன் சன்னதிக்கு வந்து வடக்கு புற செவத்திலேயே, அந்த மூலவர் சன்னதிக்கு வந்து தெற்கு புற செவத்திலேயே வந்து கல்வெட்டுகள் வந்து நிறைய வந்து இருக்குது. அந்த கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா வந்து தலைகீழா வந்து இப்படி வந்து திருப்பி வந்து வச்சிருக்காங்க. அது சின்ன சின்ன வந்து பழுது வந்து அடையும் போது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த கிராம பொதுமக்கள் வந்து அந்த வேலை பார்க்கும் போது அந்த நல்ல உள்ளங்கள் வந்து வேலை வந்து பார்க்கும்போது அதை வந்து தெரியாம வந்து பின்னாடி வந்து திருப்பி வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில கல்வெட்டுகள் இங்க வந்து காண வந்து படுது. இந்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டின அந்த 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவங்களுடைய பேரும், அந்த 1ஆம் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் அவங்களோட பேரும் வந்து இந்த கல்வெட்டுகள்ல வந்து குறிக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்மளால வந்து இந்த இடத்துல வந்து இந்த கல்வெட்டுகள் மூலியமா நம்மளால பார்க்க வந்து முடியுது. மேலும் வந்து இந்த கோயிலை பத்தின வந்து சில சிறப்புகள் இந்த கல்வெட்டுல வந்து இருக்குது. இந்த பத்தின குறிப்புகள் வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்து போயிருக்காங்க ஆராய்ச்சிக்காக. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து நன்றியை வந்து சொல்லிடுவோம். இதை பத்தின முழு வரலாறு வந்து வெளியில வந்து வரணும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட சன்னதி இருந்த இடம் இந்த இடம். பட் வந்து போது முருகனோட சிலை வந்து உள்ள வந்து கிடையாது. 6 அடி உயரத்துல வந்து முருகருக்கு இங்க வந்து சிலை வந்து இருந்துச்சு, வள்ளி தெய்வானையோட வந்து இருந்துச்சு. பட் வந்து அவங்க வந்து பதிக்க வந்து இல்லை. இந்த சிலைகள் எல்லாமே வந்து களவாடப்பட்டுருச்சு, திருடு வந்து போயிருச்சு. அந்த திருடர்களோட கையில வந்து அந்த முருகர் சிலை வந்து சிக்கிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 சிலைகளை வந்து இந்த கோயில்ல இருந்து வந்து திருடிட்டு வந்து போயிருக்காங்க. அது எல்லாமே வந்து கயவர்களோட பிடிகள் வந்து சிக்கிருக்கு. அந்த கயவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து அவர்கள் மேல வந்து நடவடிக்கை வந்து எடுத்து அந்த சிலைகளை வந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சிதிலம் அடைஞ்சு பால் அடைஞ்சு காணப்படுற இந்த கோவில் வந்து மீண்டும் வந்து ஒரு கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா புறணமைச்சு சீரமைச்சு வந்து நல்ல நினைக்க வந்து வரணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லி முருகரோட சன்னதிக்கு வந்து பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு கிணறு வந்து வெட்டப்பட்டிருக்கு. இந்த கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து தண்ணீர் வந்து வற்றாம வந்து எப்பயுமே வந்து இருக்கு. பூமியில இருந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து 5 அடி 6 அடி அளவுலதான் வந்து தண்ணி வந்து கிடக்குது, மேலாப்புலதான் வந்து கிடக்குது. இது வந்து பாண்டியர்கள் காலத்திலேயே வந்து வெட்டப்பட்ட வந்து கிணறாக வந்து இந்த கிணறு வந்து இருக்குது. இந்த தண்ணீரை வந்து எடுத்தா வந்து இந்த கோயில்களுக்கு வந்து இதர யூஸ்களுக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்து இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 புறமே வந்து பாத்தீங்கன்னா வந்து
தண்ணீர் சூழ வந்து இந்த இடம் வந்து ஒரு தீவு போலதான் வந்து இந்த இடம் வந்து காட்சி வந்து அளிக்குது. திருமண தடை வந்து இருக்குது, திருமணம் வந்து எனக்கு வந்து நடக்கிற வந்து தள்ளி போகுது அப்படின்னு வந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த புனித நீர்ல இந்த கிணறுல வந்து நீராடி அதுக்கப்புறம் நீங்க போய் சிவபெருமானை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண தடைகள் வந்து நீங்கி உங்களுக்கு வந்து மிக சீக்கிரத்திலே வந்து திருமணம் வந்து நடக்கும் அப்படின்ற வந்து இங்க வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஐதீகம் வந்து இருக்குது. இந்த கிணத்துக்கு வந்து பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட காலத்துல வந்து பொறிக்கப்பட்ட அந்த இன்டர்கோர்ஸ் பண்ற மாதிரி வந்து பின்னாடி வந்து ஒரு சிற்பம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. சோ வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து இந்த கிணத்துக்கு வந்து பக்கத்திலேயே வந்து வச்சிருக்கிறதோட சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண தடைகள் வந்து நீங்கி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து மகப்பேறு வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற வந்து இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்னம் வந்து பொறிக்க வந்து பட்டிருக்குது. திருமணம் நடக்கிறதுக்கு வந்து தாமதம் வந்து ஆகுது, திருமணம் நடக்கிறது வந்து மிகவும் வந்து தள்ளி வந்து போகுது அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து திருமண தடையை வந்து நீக்கக்கூடிய தலமாக வந்து இந்த புனித ஸ்தலம் வந்து இருக்குது. இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனை பத்தி வந்து கொஞ்சம் வந்து சுருக்கமா வந்து பார்க்கலாம். இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து 13ஆம் நூற்றாண்டுல இந்த மதுரையை இந்த பாண்டிய தேசத்தை வந்து ஆளக்கூடிய மன்னராக வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோழ தேசத்து மேல வந்து படை வந்து எடுக்கிறாங்க. படை எடுத்து அவங்களை வந்து வெற்றி வந்து கொள்றதுக்கு வந்து அவங்க வந்து கடுமையா வந்து முயற்சி வந்து பண்றாங்க. ஆனா வந்து அந்த சோழ தேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹொய்சாலா தேசத்தோட வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து அந்த சோழ தேசத்துக்கு வந்து பெரும்பான்மையா வந்து இருக்கிறதுனால வந்து இவங்களால வந்து வெற்றி வந்து கொள்ள முடியல. அப்ப வந்து ஒண்ணு வந்து யோசிக்கிறாரு, ஏன் வந்து நம்மளால வந்து அந்த சோழ தேசத்தை வந்து நம்ம வந்து வெற்றி வந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஹொய்சாலா தேசத்தோட வந்து சோழ தேசம் வந்து அவங்க வந்து பொண்ணு வந்து எடுத்திருக்காங்க. அதனால வந்து அந்த ஹொய்சாலா தேசம் வந்து சோழ நாட்டுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து எடுக்கலாம், எடுத்தா வந்து அந்த ஹொய்சாலா தேசத்துக்காரங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து சோழ தேசத்துக்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்களா இல்ல வந்து நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து வந்துடும். அதனால நம்ம வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டமிடுறாரு. இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ஹொய்சாலா அரசர்கிட்ட போய் பொண்ணு போய் கேட்கிறாரு. அதுக்கு அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷ காலம் வந்து அவங்க வந்து ஆட்சி வந்து ஆள்றாங்க. ஆட்சி வந்து ஆண்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து இறந்துடுறாங்க. இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட மரணத்துக்கு அப்புறமா வந்து ஆட்சிக்கு வந்து வராரு முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். அவரோட ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழருடைய தேசத்துல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி வந்து வெடிக்குது. 1256 சோழ தேசத்துல வந்து மிகப்பெரிய வந்து புரட்சி வந்து வெடிக்குது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து அரசரா வந்து இருக்க வந்து யாரு அப்படின்ற வந்து மிகப்பெரிய வந்து புரட்சி வந்து வெடிக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வந்து ராஜராஜ சோழன் வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழனோட கையால வந்து வெட்டி வந்து வீழ்த்த வந்து படுறாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் வந்து நினைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் மறுபடியும் வந்து பாண்டியர்கள் வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹொய்சாலா தேசத்தோட அரசர் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்க இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டு வந்து சோழ சாம்ராஜ்யத்தை வந்து ஒண்ணு இல்லாம வந்து தும்சம் வந்து பண்ணி அவங்க வந்து மொத்தமா வந்து அழிக்கிறாங்க இந்த பாண்டிய தேசத்துக்காரங்க. என்னதான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய வந்து முற்றுப்புள்ளியா வந்து முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து வச்சாலும் பட் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது வந்து இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனாக வந்து இருக்கிறாங்க. ராவணனோட மனைவி வந்து மண்டோதரி அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனா மண்டோதரி வந்து ராவணனை வந்து திருமணம் பண்ணிப்பதற்காக கடுமையான தவம் செய்த இடம் வந்து இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த புனித இந்த திருத்தலம் தாங்க. இந்த ஈசன் இறைவன் எல்லாமல்ல பரம்பொருள் சிவபெருமான் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துல தாங்க வந்து கடுமையா வந்து தவம் வந்து இருந்திருக்காங்க. ஒரு சிவாச்சாரியார் வந்து வர சொல்லி அவங்க வந்து கேட்கிறாங்க, நான் வந்து ஒரு சிவபக்தரை நான் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவாச்சாரியார் வந்து கேட்கிறாங்க. அது வந்து சிவாச்சாரியார் வந்து முடுக்கன்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முடுக்கன்குளம் கிராமத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய வந்து அங்க ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குது. அந்த சிவன் கோயில்ல நீ போய் தவம் வந்து பண்ணேன்னா உனக்கு வந்து அந்த சிவபக்தர் வந்து நீ நினைக்கக்கூடிய சிவபக்தர் வந்து உனக்கு வந்து கணவராக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சிவாச்சாரியார் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டோதரியும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த புனித ஸ்தலத்துல வந்து அவங்க வந்து தவம் வந்து பண்றாங்க. தவம் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச வந்து அந்த சிவபக்தர் அந்த ராவணனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவராக வராங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த புனித நீர்ல அந்த கிணத்துல வந்து மண்டோதரி வந்து நீராடிட்டு வந்து எல்லாமல்ல பரம்பொருள் சிவபெருமானை வந்து வழிபடுறாங்க. சிவபக்தரான வந்து ராவணனை வந்து கரம் பிடிச்சு திருமணம் வந்து செஞ்சுக்கிறாங்க. வாழ்வில் வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வந்து பெருவாழ்வு வந்து வாழ்றாங்க ராவணனும் மண்டோதரியும்.
இந்த புனித ஸ்தலத்துல வருடம் வரக்கூடிய அந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் வந்து உதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாலகனி என்கிற வந்து ஜன்னல் வழியாக வந்து இந்த நந்தி மேல வந்து பட்டு அந்த சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட உள் கருவறை வர சென்று அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை வந்து அந்த சூரிய பகவான் வந்து வழிபட்டு வந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய வந்து நிகழ்வு வந்து இங்க வந்து அந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று காலையில் வந்து நடைபெற்று வந்து வந்துகிட்டு இருக்கு. போன வருஷமும் நடைபெற்றிருக்கு, வரக்கூடிய வருடங்களும் நடைபெறும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்களும் வந்து நடைபெறக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வாகவும் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க வந்து படுது. பாண்டிய மன்னனால வந்து சிவனுக்காக வந்து கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து இவ்வளவு வந்து சிதிலமடைஞ்சு காணப்படுறது பார்க்கும்போது வந்து மனசுக்கு வந்து ரொம்பவுமே வந்து வருத்தமாக வந்து இருக்குது. சோ இந்த காணொலியை வந்து பார்க்கக்கூடிய வந்து சிவ பக்தர்கள், சிவ தொண்டர்கள், சிவன் அடியார்கள், சிவன் மேல வந்து பக்தி உள்ள அந்த தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கோவிலுக்கு, இந்த திருக்கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நல்ல உள்ளங்கள் வந்து இந்த திருக்கோவிலுக்கு வந்து அவங்களால முடிந்த வந்து உதவிகளையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்போட வந்து கேட்டுக்கிறோம். இந்த கோவிலுக்கு வந்து எப்படி வந்து வரணும் அப்படின்னா வந்து இந்த கோயிலோட வந்து லொகேஷன் வந்து நான் வந்து கூகுள் மேப்பை வந்து பயன்படுத்தி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ வந்து வரக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்தி வந்து வாங்க. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமண தடைகள் வந்து நீங்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானே உள்ளவரா வந்து சென்று வந்து அந்த சிவனே வந்து வழிபட்டு செய்யக்கூடிய வந்து மிகப்பெரிய நிகழ்வு வந்து இங்க வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. இந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே வந்து இந்த கோயில்ல தான் வந்து நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வந்து சிறப்பு பெற்ற கோயிலாக வந்து பல மகிமையில வந்து பெற்ற வந்து கோயிலாக வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்குது. இதுவரை இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்த மக்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய வந்து நன்றிகள். இந்த திருக்கோவில்ல இந்த புனித ஸ்தலத்துல நம்மள வந்து வீடியோ எடுக்க வந்து அனுமதித்த பூசாரி பிரபு ஐயா அவங்களுக்கும், சரஸ்வதி சேகர் அம்மா அவங்களுக்கும், ஜி சுந்தரம் ஐயா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து நன்றிகளை வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து குடும்பத்தோட வந்து இந்த ஈஸ்வரனை, இறைவனை, பரம்பொருள் சிவபெருமான வந்து ஒரு நாள் வந்து குடும்பத்தோட வந்து வழிபட்டு வந்து போங்க. உங்க வாழ்வில் வந்து அனைத்து வளமும் நலமும் வந்து பெற்று ஓங்கி வந்து பெருவாழ்வு வந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்போட வந்து கேட்டு இதுவரை வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வந்து ஆதரவு வந்து அளிங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஊக்கமா வந்து இருக்கும். இன்னும் வந்து அடுத்த வீடியோக்கள் வந்து இன்னும் வந்து அதிகமா வந்து போடுறதுக்கு வந்து பல ஆர்வங்களும் வந்து வரும்னு சொல்லிட்டு வந்து அன்போட வந்து கேட்டுக்கிட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நான் ராம்கி ஏஆர். நன்றி மக்களே.